இருந்தானா இப்படி ஆயிட்டேன்றதுக்கு அர்த்தம் இதுதானா? அதாவது இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சும்மா அந்த வழிபாக்க வந்துட்டு போறவங்களும் கிடையாது, அவங்க பார்க்கணுன்ற அவசியமான கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மலேசியா வந்தோம் இல்லையா, நம்ம காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலியமா செலக்ட் ஆகி நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரன்றப்ப இங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மலேசியா வந்தோம் இல்லையா, நம்ம காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலியமா செலக்ட் ஆகி நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம மேக் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டியோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி இருக்குது காலேஜ், எப்படி இருக்குது அட்மாஸ்பியர், எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக இங்கே டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இங்கே வரோம். நம்ம ஒன்றும் பக்கத்தில் ஊருக்கு போகல, சென்னை கோயம்புத்தூருக்கு நம்ம இந்த உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கல. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வரன்றப்ப இங்கே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஆக்சுவலாக இங்கே இருக்க சேஞ்சஸ்லாம் எங்களுக்குமே கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு மாதிரிலாம் இருக்கும். அதனால சரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கா தான் நீங்கள் நாளைக்கு வாரீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு உங்களுக்கு ஓகே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏன்னா நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது மட்டும் தெரியாமல் இருக்கணும், இதையும் நாங்கள் காட்டுறோம். அதாவது இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வழிபாக்க வந்துட்டு போகிறவங்களும் கிடையாது, அவங்க பார்க்கணுன்ற அவசியமான கிடையாது. இங்கே நாளைக்கு வந்து என்னை மாதிரி நீங்கள் இன்டியிலேருந்து நீங்கள் இன்டிக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் நம்ம வந்து பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனர் இருக்கும், 2 ஸ்கேனர். இங்கே வந்து பாத்ரூமில் தண்ணி வரல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கேனரில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டிக்கே டேரெக்டாக கம்ப்ளைண்ட் போயிடும். அப்படி உள்ள வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் கூட கண்ணாடிலாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், வாஷ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஆனால் நீட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படியே அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு துணி துவைக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து மேண்டேரி, அவங்களுக்கு தெரியும்ல எப்படி துணி துவைக்கணும் செய்யணும் அப்படிலாம் தெரியாது. நாங்கள் இங்கேயே துணி துவைப்போம். துணியை இங்கே எடுத்து வச்சுட்டு பக்கெட்டில் இங்கே தண்ணியை பிடிச்சிட்டு அலசிட்டு திரும்ப இங்கே ஆசி கொண்டு போய் துணியை காய போட்டுருவோம். காய போடுறதுக்கு வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைங் ஏரியா வந்து பின்னாடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக தர்மக்கல்ல கவர் ஆகிருக்கனால நீங்கள் வந்து இங்கே துணியை காய போட்டுக்கலாம். எங்கேயும் நனையா செய்யாது, முன்னாடி காய போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இங்கே காய போட்டால் நாங்கள் துணி இருக்குமா, ஏன்னா அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால எங்கள் ரூம் முன்னாடி காய போடுற இடம் இருக்கும், அதில் நாங்கள் காய போட்டுக்கோம். இங்கே காய போட மாட்டோம். அந்த பக்கம் ஆஸ் யூஸ்வல் அவங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் இருக்குது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம். இங்கே வந்து துணி காய போடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. மோஸ்ட்லி யாரும் எடுத்துலாம் போக மாட்டாங்க, நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டரும் கொடுத்துருவாங்க. மொத்தம் எங்களுக்கு வந்து எத்தனை ஹீட்டர் இருக்குன்னா, ஃபஸ்ட் ரூமில் ஒரு ஹீட்டர் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஹீட்டர் இருக்குது. இந்த இடத்துல இங்கே வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாக வரும், இந்த இடத்துல வந்து எப்போ உங்களுக்கு அதிகமாக வரும். எங்கே வந்து அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் ஆபத்து நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி கிடக்கு. மோஸ்ட்லி இந்த பாத்ரூம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோலில் வந்து தண்ணி அவ்வளோ வெளியே போகாது அப்படின்றதுனால இப்படி வந்து இருக்கும். இந்த இது இங்கே இருக்க சுத்தமானது இங்கே வந்து இவ்வளோ தான், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஷவர் வந்துடும். பக்கெட் யூஸ் பண்ணால் நம்ம குளிக்கவே முடியாது. இந்தியன் டாய்லெட்டும் உங்களுக்கு இருக்கும், இந்தியன் இருக்கும் வெஸ்டர்ன் இருக்கும், போத் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து உள்ளுக்குள்ள காயப்பட மாட்டோம். நான் அவங்களுக்கு காமிச்ச மத்திய துணி துவைக்கிற இடம் அங்கே வந்து துவைச்சிட்டு வந்து திரும்ப இங்கே காயப்போடுவோம். கரெக்டாக நம்ம ரூம் முன்னாடி இங்கே காய போட்டு நாங்கள் வந்து துணியை வந்து எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் மாதிரி இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்றதுனாலே பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் சமைக்கிறதா பிரச்சனை இல்லை, எல்லாருமே சமைக்கிறோம் அப்படின்றப்ப அந்த சுத்தபத்தா அப்படின்றது மிஸ் ஆகுது. சுத்தபத்தா அப்படின்றது வந்து எல்லாருமே கடைபிடிக்க மாட்டாங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக முட்டையை உடச்சி போட்ட தோல், இது எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே இப்போ மோஸ்ட்லி நாங்கள் வந்தப்போ வந்து சமைக்காத வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்றைக்கு நம்ம சமைக்க ஆரம்பிச்சோம் இந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 பேர் சமைக்கிறோம். எல்லாருமே சுத்தபத்தமாக வச்சுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா பேர் நிறையா ஸ்டேட்லேருந்து அவங்களோட இது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கசகசந்தாக இருக்கும். மிச்சம் நாங்கள் எப்பயும் பண்ணோம்னா கொஞ்சம் டீசெண்டாக வச்சுக்குவோம். ஆனால் எல்லாரும் அப்படி வச்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் தானே. ஃப்ரீ ஹாஸ்டலில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து ஓகே தான். ஃப்ரீ ஹாஸ்டலில் எவ்வளோ ஃபெசிலிட்டி யாரும் உங்களுக்கு தருவாங்க. இங்கே வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டவே இல்லை, நம்ம ஃப்ரீயாக தான் வந்திருக்கோம். அது போக நம்ம ஒய்ஃபையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம ஒரு சிலலாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருந்ததும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக எல்லாம் நார்மலாக நம்ம இருக்கிறத நம்மளாம் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நீட்டாக பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்து இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை கிடையாது. அங்கே தண்ணி தேங்கி கிடக்கிறது, அங்கே சுத்தம் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்கே சுத்தமாக இருக்குது அங்கே நம்ம பழகிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரூம் இருக்குது, இந்த பக்கம் ரூம் இருக்குது அப்படின்றப்ப இங்கே ஒரு டாய்லெட் இருக்கும், அந்த பக்கமும் ஒரு இது இருக்கும். நம்ம அங்கே போய் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம், குளிச்சுட்டு நம்ம வந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குளோரின் வாட்டர் அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா முடி ஃபுல்லாகவே வந்து கொட்டும். நீங்கள் குளிச்சுட்டு கையில் பார்த்தீங்கன்னா கையில் முடி இருக்கும், துண்டில் முடி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நானும் இங்கே வந்து எல்லாத்தையுமே கேட்டேன், என்ன முடி எப்படி இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறப்ப முடி கொட்டிருச்சு. நானே உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்டு வரப்போ வந்து மங்கெல்லாம் வச்சு முடி நல்லா இருந்துச்சு. சரி குளிச்சு பார்த்தேன், முடி அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சொட்டையாகிட்டே ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுல்லாக மொட்டை அடிக்கிற மாதிரி ஒரு கண்டிங் போட்டு இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்றதுக்கு அர்த்தம் இதுதானா? முடி இங்கே வளர்றதும் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் கொட்டுறது சீக்கிரமாக கொட்டிடும். அந்த மாதிரி இங்கே குளோரின் வாட்டர் ஃபுல்லாகவே குளோரின் வாட்டர். இங்கே பக்கத்தில் நாங்கள் போட்டிக்ஸ் நேக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சரியான கக்கிற மாதிரி உப்பு இருக்கும். அதனாலே வந்து அந்த தண்ணி தான் இங்கே வருதா இல்லை இது ஃபில்டர் பண்ணி வராங்களா என்ன ஏதுன்றது தெரியல. சரி அந்த தண்ணி தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இந்த குடிக்கிற வாட்டர் இருக்கும்,
இந்த வாட்டர்லையுமே நான் பிடிச்சி தலை குளிச்சு பார்த்தேன். இந்த இதுவுமே அப்படித்தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. இதை பிடிச்சி கஷ்டமாக குளிக்கிறதுக்கு அதை பேசாமல் இஷ்டமாக குளிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயே நாங்கள் வந்து குளிச்சுக்குவோம். அதுதான் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். குளோரின் வாட்டரு அது மட்டும் நம்ம அங்கேருந்து இங்கே வரதுனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாரீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இப்போயே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்றது. இப்போயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. நாங்கள் இன்னும் கிளம்பல. நாங்கள் இன்னும் 2 மாதம் 3 மாதம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், இதை பற்றி போடுங்க அதை பற்றி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதை பற்றி உங்களுக்கு எடுத்து போடுறது வந்து கரெக்டாக இருக்கும். என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இருக்கிறத எடுத்து போட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருந்து வெளியே கிளம்புறதுக்குள்ள என்டிஏ ஃபுல்லாகவே ஒரு தமிழ் விளாகராக அங்கேருந்து வந்தவங்களாம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம போவோம். அடுத்த வீடியோ நமக்கு வந்து இதே மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ மலேசியாலேருந்து வரது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் போனமே நம்ம vlogs பண்ணிட்டு இருப்போம். என்னைக்கு நம்ம இதை விட்டு போக போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உலகம் முழுதும் ஒழிக்கும் எங்கள் குரல், தோல்வி என்பது நிஜமல்ல.